ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ எங்கள் வீட்டு வாலில் வந்து ஏதாவது செட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணது தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு காலண்டர் அட்டை இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சார்ட் வாங்கி அதை சுற்றி நல்லா ஒட்டிக்கோங்க. அதை எடுக்க மறந்துட்டேன் நான். அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒட்டிட்டு டேப்பெல்லாம் போட்டு எல்லாமே பக்காவாக நான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மர டிசைன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பென்சில்கிட்ட வரைஞ்சிக்கோங்க. அதுக்கடுத்து லைட்டாக கோடு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிடி பிளேயரில் எழுதுவோம்ல அந்த பென்னு, ஸோ அந்த இதை எடுத்து டார்க்காக போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இப்படி தான் எல்லாத்துக்குமே ஒட்டி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கடுத்து அது ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டேன். இந்த மெழுகு ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதை தான் எடுத்திருந்தேன். ஸோ அதில் ப்ரௌன் கலர் தான் எடுத்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் ஆல்ரெடி புக் பண்ணி அந்த இது மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு தான் தேவையானது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் கடைக்கு போனீங்கனாலே இந்த மாதிரி கலர் பேப்பர் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலர், அப்புறம் ரெட்டு, அப்புறம் க்ரீன் கலர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டபுள் டேப் இருக்குல்ல, ஸோ அந்த இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மெழுகு கெச்சி சொன்னேன்ல, ஸோ அந்த இதை எடுத்து நல்லா டார்க்காக அடிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் எந்த ஷேடுக்கு அடிக்கிறேன், நான் இந்த தான் கேமலில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த இதை எடுத்து நல்லா டார்க்காக அடிச்சிட்டு இருந்தேன். அடித்து முடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு டிசைன் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படி சொன்னேன்ல, ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஸோ நான் அதை ஒட்டியிருந்தேன். பார்க்குறதுக்கு அது நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அது அவ்வளோவா எங்கள் வாளுக்கு லுக்காக தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா நான் வேறு டிசைன் சூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை தான் ஒட்டியிருந்தேன். இந்த டிசைனில் தான் இலையெல்லாம் கொடுத்து நிறையா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நான் ஒட்டியிருந்தேன். ஸோ அதை ஃபுல்லு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த ஒரு பென் மாதிரி நான் ஒன்று வச்சுருந்தேன். அந்த இதில் ரோல் பண்ணி அப்படியேவும் சைடு கேப்பில் வச்சேன். ஸோ இது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள் நான் எப்படி ஒட்டுறேன்னு. நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த காம்பு மாதிரி இருக்குது, அங்கனக்குள்ளே பார்த்திங்கன்னா லைட்டாக கம்மை தடவி வச்சுக்கோங்க. பெவிக்கால் தடவுங்க. கம்மு தடவுனிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அப்படியே சுருட்டி ஒட்டிகிட்டே இருந்தேன் நான். இதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ பொறுமையாக ஓட்டினீங்கன்னா செம்ம ரிசல்ட் கிடைக்கும். சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்கள். பாய்.